ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் ஆர்டர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமில் அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய என்டையர் கண்டென்ட்டையும் மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸ்டு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இஆர் மாடல் பார்த்தா அது பேசிக்காக என்டிட்டி அட்ரிபியூட் அப்புறம் ரெண்டு என்டிட்டிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். என்ஹான்ஸ்டு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னால் ஒரு சில இடங்களில் வந்து காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், லைக் ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பேசிக் இஆர் மாடல் யூஸ் பண்ணி நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷனாக சில கான்செப்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இஇஆர் மாடலில். அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி சினாரியோவை நம்ம இஇஆர் மாடல் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன கான்செப்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸு, பாசிபிளி அது இன்ஹெரிட்டன்ஸு, ஸ்பெஷலைசேஷன், ஜென்ரலைசேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ஹான்ஸ்டு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் மூலிமா காம்ப்ளெக்ஸான சினாரியோவும் நம்ம இஆர் மாடலில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸு, ஸ்பெஷலைசேஷன், ஜென்ரலைசேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், டிஸ்ஜாயிண்ட் அண்ட் ஓவர்லாப்பிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், டோட்டல் அண்ட் பார்ஷியல் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இது ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸ் அண்ட் சப் கிளாஸ். A super class is a general entity that contains common attributes. பட் அந்த எம்ப்ளாயை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு பிரிக்கிறோன்னா, ஸோ டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் எம்ப்ளாயி கிளாஸ்லேருந்து எல்லா அட்ரிபியூட்டும் எடுத்துக்கும். பட் அடிஷ்னலாக டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து நான் டீச்சிங்கில் இல்லாத சில அட்ரிபியூட் டீச்சிங்கில் இருக்கும், டீச்சிங் ஸ்டாஃப்க்கு இல்லாத அட்ரிபியூட் சில இது நான் டீச்சிங் ஸ்டாஃபில் இருக்கும். ஸோ காமன் அட்ரிபியூட்ஸை இன்ஹெரிட் பண்ணிக்கும், அடிஷ்னல் அட்ரிபியூட்ஸும் இருக்கும். இதுதான் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ். So superclass is a general entity that contains common attributes. Subclass is a specialized entity that inherits attributes from superclass. Superclassல இருந்து attribute inherit பண்ணிருது. May have additional attributes also. So example வந்து superclass employee, subclass வந்து teaching and non-teaching staff. Subclassம் என்னன்னா அதுவும் ஒரு entity தான், but inherited from another entity. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப். இந்த ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நார்மல் இஆர் மாடல் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஸ்பெஷலைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் ஹையர் லெவல் என்டிட்டி இன்டு லோயர் லெவல் என்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் அதே தான். இந்த இடத்துலையும் நம்ம எம்ப்ளாயி, டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் தான் வரும். பட் இந்த இடத்துல கான்செப்ட் வேறு. ஏன் அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையர் லெவல் என்டிட்டினா எம்ப்ளாயிங்கிறது வந்து ஜென்ரலைஸ்டான ஒரு என்டிட்டி. எம்ப்ளாயிக்குள்ளே வந்து எந்த எம்ப்ளாயி வேணாலும் வரலாம். பட் அந்த எம்ப்ளாயியில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இவங்க டீச்சிங் நான் டீச்சிங்னு பிரிக்கிறது வந்து ஹையர் லெவல் என்டிட்டி இன்ட்டு லோயர் லெவல் என்டிட்டி. ஸோ டாப் டவுன் அப்ரோச். எம்ப்ளாயி இஸ் எ சூப்பர் கிளாஸ், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் இஸ் எ சப் கிளாஸ். ஜென்ரலைசேஷன் என்னென்னா ரிவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ மல்டிபிள் சிமிலர் என்டிட்டிஸ் இன்ட்டு ஒன் ஹையர் லெவல் என்டிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து யூஜி ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து எக்ஸாம்பிள், அதே சிமிலர் எக்ஸாம்பிள் தான். யூஜி ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட் ரெண்டுமே ஸ்டூடெண்ட் தான். பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறு. பட் எந்த இதுக்குள்ளே வருவாங்கன்னா காமனாக ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டிக்குள்ளேயும் வந்துடுவாங்க. ஸோ இது ஜென்ரலைசேஷன். இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸுங்கும் போதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சூப்பர் கிளாஸில் இருக்க எல்லா ஆட்ரிபியூட்டும் ரிலேஷன்ஷிப்பும் சப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கும். அடிஷ்னலாக அதுக்குண்டான அடிஷ்னல் அட்ரிபியூட்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் அதில் இருக்கும். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷனில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, an entity can belong to any only one subclass. For example, an employee can be either teaching or non-teaching. ரெண்டுமே இருக்காது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். இது டிஸ்ஜாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓவர்லாப்பிங் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னென்னா, an entity can belong to multiple subclasses. For example, a staff member can be டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் அட்மின் ஸ்டாஃப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க வந்து எம்ப்ளாயியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அட்மினாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, மேனேஜராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். கம்ப்ளீட்னஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ டோட்டல் ஸ்பெஷலைசேஷன், பார்ஷியல் ஸ்பெஷலைசேஷன். ஸோ எவ்ரி என்டிட்டி இன் தி சூப்பர் கிளாஸ் மஸ்ட் பிலாங் டு அட்லீஸ்ட் ஒன் சப் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்னது எம்ப்ளாயி எதர் டீச்சிங்காக இருக்கணும் இல்லை நான் டீச்சிங்காக இருக்கணும். இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளே இல்லாமல் ஒரு எம்ப்ளாயி இருக்கவே முடியாது. Partial specialization, some entity may not belong to any subclass. Some employees may not be classified yet. Attribute and relationship inheritance. Subclasses inherits attributes, relationship and
பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஸோ இன்னொன்று ரீடிஃபைன் தெம் அகைன் இன் சப் கிளாஸ். ஸோ சப் கிளாஸ்னு கிரியேட் பண்ணிட்டாலே பேரண்ட் கிளாஸோடைய சூப்பர் கிளாஸோடைய அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், பார்ட்டிசிபேட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அகைன் ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் சினாரியோக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, சூப்பர் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட். இதே சப் கிளாஸ்னு பிரித்தோம்னா யூஜி ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட், செமஸ்டர் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் இஸ் அ சூப்பர் கிளாஸ், யூஜி ஸ்டூடெண்ட் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட் ஆர் சப் கிளாஸ், போத் இன்ஹெரிட் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் நேம். ஸோ இந்த ரெண்டுலேயும் ஸ்டூடெண்ட் ஐடி நேம் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது.